டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம். உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி இயற்கை உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கும் திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமான் மீது உண்மையிலேயே மதிப்பும் மரியாதையும் அன்பும் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் இனிய வணக்கம். நீண்ட காலம் கழித்து மீண்டும் காணொலி வாயிலாக நாம் சந்திக்கிறோம். பல்வேறு வேலைகள் காரணமாகவும் வேலை பளு காரணமாகவும் நாம் காணொலிகளை தொடர்ந்து இட இயலாமல் இருந்தது. மீண்டும் அதற்கான வாய்ப்பை வள்ளல் பெருமானார் அருளியிருக்கிறார். வள்ளல் பெருமானார் அருளியிருக்கிறார் என்று சொல்வதை விட இந்த பெருவழித்தலத்தை சிதைத்து அங்கே கட்டடங்கள் கட்டி சர்வதேச மையம் கட்ட வேண்டும் என்கிற துடிப்போடு இருக்கிறார்கள். பார்த்தீர்களா? அவர்கள்தான் நமக்கு இந்த காணொலியை மீண்டும் இடுவதற்கான வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம் என்னன்னா, வள்ளல் பெருமான் என்பவர் யார், திருவருட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானார் என்பவர் யார் என்பதை நம்ம சுருக்கமாக நம்ம பார்க்கலாம். தமிழருடைய மெய்யியல்ல 4 மார்க்கங்கள் உண்டு. தாச மார்க்கம், சத்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம். என்னென்ன மார்க்கங்கள்? தாச மார்க்கம், சத்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம். இந்த 4 மார்க்கங்கள் உண்டு. இது குறிப்பாக தமிழருடைய மெய்யியல்ல சைவத்தில், அதை சைவ சமயம் சைவ நெறின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அதற்கு கீழ் பார்த்தீங்கன்னா மிக அடிப்படையாக இருக்கக்கூடிய 4 மார்க்கங்கள் உண்டு. இதில் சன்மார்க்கம் என்பது அப்பொழுதிருந்து இருந்திருக்கிறது என்பதை குறிப்பிடுவதற்காக தான் நான் சொன்னேன். இதைத்தான் வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்க, சன்மார்க்கம் குறித்த விளக்கம் வேண்டுமேயானால் திருமூலரை வாசியுங்கள் அப்படின்னு வள்ளல் பெருமானார் சொல்கிறாங்க. சரி, அப்போ சன்மார்க்கம் ஏற்கனவே இருந்திருக்கு. சரி, இந்த 4 மார்க்கங்கள் என்ன அப்படிங்கிறது சுருக்கமாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா நமக்கு புரியும். தாச மார்க்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தாசன் தாசி என்றாலே சேவை செய்பவர்கள், வேலைக்காரர்கள், அடிமைகள் என்று பொருள். அடிமைகள் இந்த இடத்துல கொத்தடிமைகள் அல்ல, இறைவருக்கு அடியவர்கள், அடிமைகள். அடிமை பூண்டேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த அடிமை போல, இறைவருக்கு அடிமை போல, சேவகன் போல, வேலைக்காரன் போல இறைவரை நெகிழ்ந்து நெகிழ்ந்து உருகி உருகி கண்ணீர் மல்க இறைவரை அடைவதற்கு பெயர் தாச மார்க்கம் பேர். சத்புத்திர மார்க்கம் அப்படின்னா என்ன பொருள்னா, புத்திரன்னா என்ன? குழந்தைன்னு அர்த்தம். இறைவருக்கு குழந்தையாக இருந்து சேவை செய்வது, அன்பு செலுத்துவது, இறைவரை நோக்கி செல்வது என்று பொருள். இது சத்புத்திர மார்க்கம். சகமார்க்கம் என்றால் என்ன? ஒரு சக நண்பனை போல இறைவரை பழகிறது. வா மச்சான், எப்படி மச்சான் இருக்க அப்படின்னு இறைவரை பழகுவது சகமார்க்கம். சன்மார்க்கம் என்றால் பார்த்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க ஞான மார்க்கம். ஆக இந்த 4 மார்க்கங்களுக்குள்ள வேறுபாடு இதுதான். இதில் சமய குறவர்கள் 4 என்று சொல்லக்கூடிய திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர், மணிவாசகர் எனும் மாணிக்க வாசகர், இவர்களை சைவ குறவர்கள் என்று பட்டியலிட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே அப்படி செய்யக்கூடாது. இது சைவ சமய நெறி என்பதற்காக அவர்கள் அவ்வாறு குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் மிக மெய்யியல் அடிப்படையிலும் வரலாற்றின் அடிப்படையிலும் இறையியல் அடிப்படையிலும் தமிழருடைய ஒட்டுமொத்தமான ஆன்மீக அடிப்படையிலும் பார்த்தீங்கன்னா இவர்கள் எல்லோருமே தனித்தனியான ஒரு கூறுபாடுகளை, ஒரு சிறப்புகளை கொண்டிருந்தவங்களா இருக்காங்க. 63 நாயன்மார்களை பற்றி வள்ளல் பெருமானார் என்ன சொன்னாருன்னு வாசிப்பவர்களுக்கு தெரியும். ஆக அப்படி பார்க்கும் பொழுது இவர்கள் எந்த அடிப்படையில், எந்த மார்க்கத்தில் இறைவரை அடைந்தார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநாவுக்கரசர் அவர்கள் என்ன அடிப்படை? தாச மார்க்கம். சேவை செய்பவனைப் போல இறைவருக்கு சேவை செய்யக்கூடிய மார்க்கத்தை கையில் எடுத்தார் இல்லைங்களா, அதனால அதுக்கு தாச மார்க்கம் பெயர். சத்புத்திர மார்க்கம், குழந்தை போன்ற ஒரு இறைவருக்கு குழந்தையாகவே இருந்து இறைவரை அடைவது. திருஞான சம்பந்தர் குழந்தையாக தான் இருந்தாங்க இல்லைங்களா, சிறுவராக இருந்தாங்க. அதற்கு பிறகு யாரு? சம்பந்தர். சம்பந்தர் எப்படி இருந்தாங்க? சம்பந்தர் ஐயா அப்படின்னாலே என்ன? சகமார்க்கம். திருமுருகன் போட்டிக்கு போகிறாங்க. போகிற வழியில் அவருடைய கைப்பையை கல்வர்கள் பறித்து கொள்கிறாங்க. உடனே இறைவனை பார்த்து கண்டபடி திட்டுறாரு. யாரு? ஐயா. ஏன்னா சகமார்க்கம், நட்பாக, இறைவரை நட்பாக கொண்டிருக்கக்கூடிய அந்த மார்க்கத்தை இருக்கு. என்ன சொல்கிறாங்க? நீ உன் அழகான மனைவியோடு அங்கே கொஞ்சம் கொலாவிட்டு இருக்க, உன் நாட்டில் பாரியா கொள்ளையடிச்சிட்டு போகிறாங்க அப்படின்னு திட்டுறார். இது பாடல்களாக இருக்கின்றன. ஆக இது சகமார்க்கம், இறைவரை நட்பாக பழகுவது. அதற்கடுத்தது பார்த்தீங்கன்னா மணிவாசக பெருமான், மாணிக்க வாசக பெருமான். முழுக்க முழுக்க ஞானம் இல்லைங்களா. மணிவாசக பெருமானுடைய அந்த சிவபுராணத்தை நீங்கள் வாசித்து பார்த்தா தெரியும், அது ஞானம் 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 தான். வான்கலந்த மாணிக்க வாசகா என்று வள்ளல் பெருமானார் வாய் நிறைய பெருமிதத்தோடு சொல்லக்கூடிய அதை தன்னுடைய அவருடைய எழுத்துக்களை ஓலைச்சுவடியில் வைத்து அந்த பாடல்கள், சிவபுராணத்தை தன் காதின் பின்னணியிலே வைத்திருந்தார் வள்ளல் பெருமான் என்று வரலாறுகள் சொல்லுது. அதை ஒவ்வொரு முறையும் எடுத்து அவர் வாசிக்கும் போது, பாடும்போது மயங்கி விழுந்து, மூர்ச்சித்து விழுந்திருக்கிறார் வள்ளல் பெருமானார் என்று எனும் அளவிற்கு
ஞானம் 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 என்பது மணிவாசக பெருமானுடைய அந்த அற்புதமான இறைவருடைய இயற்கை உண்மை, அந்த ஆவணம், எழுத்து ஆவணம் அது. அதிலிருந்து ஞானத்தினுடைய பாதை என்பதை வள்ளற் பெருமானார் சுட்டி காட்டுறாங்க. இப்போது இவர்களெல்லாம் சைவ சமய குறவர்கள்னு ஒதுக்கிட்டாங்க. ஆனால் அது அப்படி ஒதுக்கக்கூடாதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். அது இன்னொரு காணொலியில் பார்ப்போம். இப்போது வள்ளற் பெருமானார் பார்த்தீங்கன்னா இந்த 4 மார்க்கங்களுமே வள்ளற் பெருமானார் பின்பற்றியிருக்காங்க. குழந்தை போல இறைவருக்கு, நண்பர் போல, தாசி போல, அந்த மனைவி போல, காதலி போல. அடுத்ததாக நீங்கள் ஞான பாதையில். இப்போ நீ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா ஆண்டாள் நாச்சியார் இருக்காங்க இல்லைங்களா? ஆண்டாள் மாயோன் கண்ணனை காதலனாகவே அவர்கள் எண்ணி அவரை இறைவரை அடைந்தாங்க. இது ஒரு மார்க்கம். ஆக இறைவரை இப்படி பல்வேறு மார்க்கங்கள் மூலமாக அன்பு கொண்டு நிகழ்ந்து இறைவரோடு இறைவராக கலந்து நிகழ்ந்து கண்ணீர் மல்கி இறைவரை அடையக்கூடிய மார்க்கங்களைத்தான் நமது தமிழர் மெய்யியல் மார்க்கங்கள் சொல்கின்றன. இப்படிப்பட்ட மார்க்கங்கள் பிற்காலத்தில் ஒரு சமயம், மதம், சாதி என்றெல்லாம் போனதற்கு பிறகு தான் வள்ளற் பெருமானார் எழுந்து மேலே நம்ம இந்த பேரண்டத்திற்கு ஒரு தோன்றும் துணையாக தோன்றி நமக்கு என்ன வழிகாட்டுறாங்க? சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் என்று கொடுக்குறாங்க. திருமூலர் குறிப்பிட்ட சன்மார்க்கம் என்பதிலிருந்து அதை சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் என்று வள்ளற் பெருமானார் முழுவதுமாக கடந்த பல்லாயிரம் ஆண்டு காலம் தமிழர் மெய்யில் இருந்த அந்த அனைத்து வழிகளையுமே, குறிப்பாக என்ன சொல்லுவாங்க, சரியை, கிரியை, யோகம், ஞானம் என்று சொல்லக்கூடிய 4, அதைத்தான் நீங்கள் தாச மார்க்கம், சத்புத்திர மார்க்கம், சகமார்க்கம், சன்மார்க்கம் என்று இன்னொரு மொழியிலும் சொல்வது வழக்கம். அப்படிப்பட்டதை பார்த்தீங்கன்னா அனைத்தையும் சாறு பிழிந்து வள்ளற் பெருமானார் சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் என்று அருளிட்டு போயிருக்காங்க. சாதியும் மதமும் சமயமும் பொய் என்று ஆதியில் உணர்த்திய அருட்பெருஞ்சோதின்னு சொல்லியிருக்காங்க. உயிர் தயவு, ஜீவகாருண்யம் மட்டுமே மோட்ச வீட்டினுடைய திறவுகோல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காகத்தான் 106 ஏக்கர் நிலத்தை பார்வதிபுரம் மக்களிடமிருந்து பெற்று, அந்த 106 ஏக்கர் நிலம் என்பது அது இறைவரால் அருளப்பட்ட இடம், அடையாளம் காட்டப்பட்ட இடம். அது பார்த்திலகம் என்று சொல்கிறார். பார்த்திலகம் உலகத்தினுடைய நெற்றி பொட்டு என்கிறார் வள்ளற் பெருமானார் அந்த 106 ஏக்கர் நிலத்தை. அதன் அடையாளமாக அங்கே ஒரு ஞான சபையை நிறுவினேன்னு சொல்றாங்க. இப்ப ஞான சபை என்பது மட்டுமல்ல கோவில். 106 ஏக்கர் பெருவெளித்தலம், வெட்ட வெளித்தலமும் தலம்தான், கோவில் தான். அதற்கு அடையாளமாக ஒரு ஞான சபையை அங்கே நிறுவினேன்னு சொல்லியிருக்காங்க. முன்னதாக உயிர் கருணை, உயிர் தயவு, பசியாற்றுதல் என்கிற மரண அவத்தையிலிருந்து 35 விதமான அவத்தைகளிலிருந்து மனிதனுக்குடைய அந்த அவத்தைகளை போக்கியாக வேண்டும், உயிரினங்களின் அவத்தை போக்கியாக வேண்டும். போக்கினால்தான் ஞானத்தை நோக்கி நாம் செல்ல முடியும் என்பதற்காக தர்மசாலையை முதலில் நிறுவினார். அதன் பிறகு 4 ஆண்டுகள் கழித்து ஞான சபையை நிறுவுகிறார். அவ்வளவுதான். முன்னதாக சைவ சமயத்தை பின்பற்றி இருக்கும் போதெல்லாம் ஒரு விநாயகர் கோவில் கட்ட வேண்டும், அதே போல சில வேத பாடசாலை கட்ட வேண்டும் என்கிற எண்ணமெல்லாம் தொடக்கத்தில் இருந்திருக்கிறது. ஆனால் ஒரு இடத்துல என்ன சொல்றாங்க? நான் சைவ சமயத்தை எவ்வளவு உயர்த்தி பிடித்தேன் பார்த்தீர்களா? அப்பொழுது எனக்கு அறிவு குறைச்சலாக இருந்தது என்று சொல்றாங்க வள்ளற் பெருமானார். ஆக அதோடு அந்த சப்ஜெக்ட் தள்ளிட்டு சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் என்கிறதை உருவாக்கி அதற்கென்று முழுமையாக பேருபதேசத்தை அளித்து கொடிகட்டி இதுதான் அமைப்பு. அந்த சங்கம் என்று சொன்னது வள்ளற் பெருமானார் சொன்னது எதை சொல்றாங்க? நீங்க இப்போ ட்ரஸ்ட் ஆக்ட்லையும் அதே போல அசோசியேஷன் ஆக்ட்லையும் போய் பண்றது சங்கம் அல்ல. அந்த சங்கம் என்பது சாதுக்கள் கூடியிருக்கக்கூடிய சங்கம். வள்ளற் பெருமானார் என்கிற சாது, கல்பட்டையா என்கிற சாது, இவர்களெல்லாம் கூடியிருக்கக்கூடிய சங்கம். இவர்கள் தான் தலைமை பொறுப்பில் இருக்க வேண்டிய சங்கம். இவர்கள் தான் நிர்வாகம் செய்ய வேண்டிய சங்கம். அந்த சங்கத்தின் கீழ் தான் நீங்க மற்றவங்கெல்லாம் சங்கத்தவர்களாக இருக்கலாமே தவிர நீங்கள் சாதுவாக இருக்க முடியாது, சன்மார்க்கராக இருக்க முடியாது. சன்மார்க்கராக நீங்க இருக்க வேண்டுமே ஆனால் சாகாதவரே சன்மார்க்கி அப்படின்னு வள்ளற் பெருமானார் தெளிவாக சொல்றாங்க. சாதுவாக இருக்க வேண்டுமே ஆனால் நீங்க என்ன செய்யணும்? 3 விதமான சுதந்திரங்களை நீங்கள் இறைவனிடம் கையளிக்க வேண்டும், ஒப்படைக்க வேண்டும். என்னென்ன சுதந்திரம்? தேக சுதந்திரம், போக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம் என்கிற 3 சுதந்திரத்தையும் இறைவனால் மனிதருக்கு அருளப்பட்ட அந்த 3 சுதந்திரங்களையும் மீண்டும் இறைவனிடமே கையளித்து விட்டு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டு அதற்கு பிறகு இறைவனுடைய சுதந்திரத்தில் நீ செயல்பட வேண்டும். அவர்தான் சாது. சன்மார்க்கி என்றால் என்ன? சாகாதவர் தான் சன்மார்க்கி. இதில் வள்ளற் பெருமானார் மட்டும்தான் நாம் கண்முன்னே நமக்கு சன்மார்க்கியாக இந்த உலகத்திலே நமக்கு தோன்றா துணையோடு இப்பொழுது இருந்து கொண்டு வழிகாட்டி கொண்டிருக்கிறார். எல்லோருமே நீங்கள் சன்மார்க்கிகள் ஆகலாம், எல்லோருமே நீங்கள் சாதுக்கள் ஆகலாம் என்று சொல்லித்தான்
அதற்கு ஒழுக்க விதிமுறைகள், அதே போல வாழ்வியல் நடைமுறைகள், உணவு உள்ளிட்டவற்றை குறித்து உயிர் காக்கக்கூடிய, உயிர் தயவை பெருக்கக்கூடிய அந்த தர்மசாலை, அதற்கு பிறகு ஞான விளக்கத்தை பெறுவதற்கான ஞான சபை, அண்ட ஒளியோடு பிண்ட ஒளி இணையக்கூடிய தைப்பூச வழிபாடு. அன்றுதான் நீங்கள் அண்ட ஒளியும் பிண்ட ஒளியும், அண்ட விந்தமும் பிண்ட விந்தமும் ஒன்று சேரக்கூடிய இடமாகவும், ஒன்று சேரக்கூடிய நாளாகவும், ஒன்று சேரக்கூடிய இடமாக 106 ஏக்கர் பெருவெளித்தலமும், ஒன்று சேரக்கூடிய நாளாக தைப்பூச நாளையும் வள்ளற் பெருமானார் குறித்து கொடுத்திருக்காங்க. மிக துல்லியமாக சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் என்றால் என்ன என்று வெட்ட வெளிச்சமாக தெளிவாக வள்ளற் பெருமானார் குறிப்பிட்டு போயிருக்காங்க. எதையுமே பார்க்காம, எதையுமே வாசிக்காம, செக்குக்கும் சிவலிங்கத்திற்கும் வேறுபாடு தெரியாம பலர் இன்று என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அந்த சமரச சுத்த சத்திய சன்மார்க்கத்தை சிதைப்பதற்கான எல்லா வேலைகளையும் தொடர்ந்து 4-5 ஆண்டு காலமாக செஞ்சுட்டு இருக்காங்க. இந்து சமய அறநிலையத்துறையினுடைய கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் காலையிலிருந்து மாலை வரை, காலை 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரையிலும் நாள் முழுவதும் அன்னதானம் என்ற திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. 10 மணிக்கு, 11 மணிக்கு, 12 மணிக்கு, 1 மணிக்கு, 2 மணிக்கு, 3 மணிக்கு, 4 மணிக்கு, 5 மணிக்கு என்று இந்து சமய அறநிலையத்துறை கோயிலில் இருக்கிறதா இல்லையா? கோயம்புத்தூர் மருதமலை கோவிலில் கட்டியே வைத்திருக்கிறார்கள், காலையிலிருந்து மாலை வரை நாள் முழுவதும் அன்னதானம் என்று. இது அரசு துறை. கணக்கம்பட்டி ஐயா கேள்விப்பட்டிருப்போம், மிகச்சிறந்த ஒரு அருமையான ஞானி அவர். அவர் ஐக்கியமாக இருக்கக்கூடிய அந்த கணக்கம்பட்டியில் காலையிலிருந்து இரவு 10 மணி வரை முழு நேரமும் அந்த உணவு எப்போ போனாலும் உணவு கிடைக்கக்கூடிய அளவிற்கு எத்தனாயிரம் பேர் போனாலும் உணவு சமைத்து அங்கே அருளுகிறார்கள். அது ஒரு தனியார் அமைப்பு. அரசு அமைப்பில் இப்படி இருக்கு, தனியார் அமைப்பில் இருக்கு. ஆனால் இந்த அன்னதானம் என்று சொல்லக்கூடிய அந்த அன்னவிரயத்தை உலகத்திற்கே அறிமுகம் செய்த திருவருட் பிரகாஷ் ராமலிங்க வள்ளற் பெருமானார் உருவாக்கிய தர்மசாலையில் எத்தனை முறை உணவு தரப்படுகிறது? எவ்வளவு நேரம் உணவு தரப்படுகிறது? இதுவா வள்ளல் பெருமானார் உணவை போய் நீங்க தர்மசாலையில் நடத்த வேண்டும் என்று சொன்ன லட்சணம்? 106 ஏக்கர் பெருவெளித்தலம் தான் பெருவெளித்தலம் என்று 11 பாடல்கள் பாடியிருக்காங்க. உத்தரஞான சிதம்பரம் மாலை என்று. அப்படிப்பட்ட இடத்தை சிதைத்து அங்கே கொண்டு போய் மல்டி குசின் ரெஸ்டாரண்ட், அங்கே கொண்டு பார், அதே போல வெளிநாட்டு மக்கள் தங்குவதற்கான இடம், அரங்கம், அங்கே ஒரு மருத்துவமனை, 7 கிளைச்சாலை, 300 கழிப்பறை, இதெல்லாம் 100 கோடி ரூபாய் செலவில் நாங்கள் கட்டுவோம் என்று சொல்வது அறிவுக்கும் ஞானத்திற்கும் உகந்ததா இல்லையா? உண்மையில் வள்ளற்பெருமான் மீது அன்பும் மரியாதையும் அக்கறையும் இருக்கக்கூடியவர்கள் தயவு செய்து உங்கள் மனசாட்சிப்படி சிந்தித்து பாருங்கள். அந்த 106 ஏக்கர் தான் எனக்கு அருள் தந்தது, பொருள் தந்தது, ஞானம் தந்தது, சாகா வரம் தந்தது அப்படின்றாங்க. 106 ஏக்கருக்குள்ள செத்தாரை எழுப்பும் உத்தரஞான சிதம்பரம் சொல்றாங்க. அது செத்தாரை எழுப்பும் உத்தரஞான சித்திபுரம் சொல்றாங்க. செத்தாரை எழுப்பும் அருள் திருவருட் பெருவெளி தலம் சொல்றாங்க. சந்திர சூரியர் ஒளிபெற விளங்கும் திருவருட் பெருவெளி தலத்திலும் சுடரேன்றாங்க. எல்லாத்தையும் விட்டுட்டு அரசியல் மேடை போல, கூடாரம் போல அந்த இடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டு குப்பைகளை கொட்டி மாநாடு நடத்தி எல்லோருக்கும் லஞ்சப்பணம் கொடுத்து என்ன அது? சமரச சுத்த சத்திய சன்மார்க்கத்தை உலக மக்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கான ஒரு முறையாவது முறைப்படி செய்யப்பட்டிருக்கிறதா? வள்ளலார் 200 என்று ஒரு விழா நடத்தப்பட்டது. 52 வாரங்கள் நடத்தப்பட்டது. அந்த 52 வார விழாவில் சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் என்று இப்பொழுது நாம் இந்த காணொலியில் சொன்ன ஒரு கருத்தையாவது ஒருவராவது மக்களுக்கு எடுத்து சென்றார்களா? அதில் எத்தனாயிரம் பேர் நீங்க அத்தனை கோடி செலவு செய்த அரசு பணத்தை செலவு செய்ய, மக்கள் வரி பணம், அரசு பணம் கிடையாது, திமுகவோட பணம் கிடையாது, மக்கள் வரி பணம். மக்கள் வரி பணத்தில் அவ்வளவு செலவு செய்து பொதுக்கூட்டங்கள் நடத்திவிட்டு எத்தனை பேரை நீங்கள் சமரச சுத்த சன்மார்க்கம்னா என்ன, சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம்னா என்ன, 106 ஏக்கர் பெருவெளித்தலம்னா என்ன, ஞானசபை என்றால் என்ன, தர்மசாலை என்றால் என்ன என்று யாராவது சொல்லி அது ஒரு 10,000 20,000 பேருக்கு சென்றிருக்கிறதா? 52 வார கூட்டங்களிலும் 10 ரூபா பணம் கொடுத்தா மேடையில் கத்தக்கூடியவர்களை எல்லாம் 10,000 ரூபாய் பணம் கொடுத்து கத்த வைத்தால் அவன் என்ன சொல்றான்? வள்ளலாரை அப்படி எரிச்சிட்டாங்க, இப்படி கொண்டு விட்டார்கள், உடல் கட்டெரும்பு வைத்தது என்று பேசுகிறான். ரோட்ல 10 ரூபா கொடுத்து மைக்கே இல்லாம ஆளே இல்லாம கத்திக்கிட்டு இருக்கிறவனை எல்லாம் கொண்டு வள்ளலாருடைய 52 வார நிகழ்வு இல்லாம நிற்க வைத்து பேசி 10,000 10,000 என்று 52 வாரங்களுக்கு அள்ளி கொடுத்திருக்காங்க ஒவ்வொரு பேச்சாளருக்கும்.
சாதாரண பேச்சு இப்படி வந்து ரோட்டில் டவுன் பஸ்ஸில் போகிறவருக்கு 10,000, கொஞ்சம் காரில் வரக்கூடிய சுகமான வந்து சிவத்தோடு திரியக்கூடியவர்களுக்கெல்லாம் லட்சக்கணக்கில். இது இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி ஜொமேட்டோவில் ஆர்டர் போட்டு வகை வகையாக கறிக்குழம்போட உணவுகள். இதுதான் அந்த 52 வாரத்தில் நடைபெற்றது. எவராவது அவர்கள் அங்கே சாதுக்களா? எவராவது அங்கே சன்மார்க்கியா? எவராவது சங்கத்தவர்களாவது அந்த 52 வாரத்தில் நடைபெற்றதா? இந்த லட்சணத்தில் 106 ஏக்கர் பெருவெளியில் வந்து இவர்கள் சர்வதேச மையம் கட்டுகிறேன் என்று சொன்னபோது கொஞ்சம் மனசாட்சி உள்ள சன்மார்க்க சங்கத்தின் மீது அக்கறை உள்ளவர்கள், வள்ளல் பெருமான் மீது அன்பு கொண்டவர்களெல்லாம் ஒன்று சேர்ந்து, ஐயா நீங்கள் கட்டுங்க, வேற எங்காவது வெளியில் போய் கட்டுங்க, இங்கே கட்டாதீங்க, இது பெருவெளித்தலம் என்று கத்தி கூப்பாடு போட்டு சண்டையிட்டு ஆர்ப்பாட்டம் செய்து வழக்குகளை வாங்கி சிறைக்கு சென்று மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டு இத்தனையெல்லாம் இன்னல்களுக்கு பிறகு இப்பொழுது அந்த இடம் தற்பொழுது உச்சநீதிமன்றம் தெள்ளத் தெளிவாக சொல்லிவிட்டது. பெருவெளிக்குள் கட்டக்கூடாது என்று சொல்லக்கூடிய அத்தனை மனுக்களையும் ஒன்று சேர்த்து சென்னை உயர்நீதிமன்றம் விசாரிக்க வேண்டும். சென்னை கீழமை உயர்நீதிமன்றம் சரிவர விசாரிக்கவில்லை, மீண்டும் விசாரிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டு மே மாதம் உத்தரவிட்டது. கிட்டத்தட்ட ஏப்ரல் கடைசியில், அக்டோபர் நவம்பர் தொடங்கிவிட்டது. இன்று வரை அது விசாரணைக்கு வரல. அது உயர்நீதிமன்றத்தினுடைய முடிவு என்பதால் நீதிமன்ற நடவடிக்கையில் நம்ம தலையிட முடியாது, விமர்சிக்க முடியாது. ஆனால் இதுவரையிலும் உச்சநீதிமன்றம் இப்படி உத்தரவிட்டு இதுவரையிலும் வழக்கு விசாரணைக்கு வரவில்லை என்பதுதான் செய்தி நடைமுறை. அதை நம்ம இங்கே பதிய வைக்கிறோம். இன்னொரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பெருவெளிக்குள்ள கட்டல அப்படின்னா சர்வதேச அளவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கோவித்துக் கொள்வார்கள், சர்வதேச அளவில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் கோவிச்சுக்குவாங்க அப்படின்னு சிலர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆக அந்த பெருவெளித்தலத்துக்குள் கட்ட வேண்டியதற்கு பெயர் சர்வதேச மையம். அதற்கு பிறகு இப்பொழுது மாநாடு, சர்வதேச மாநாடு. அது என்னங்க சர்வதேசம்? சர்வதேசம் வடலூரை தாண்டி வள்ளலாரை எத்தனை ஊருக்கு நம்ம எடுத்துட்டு போயிருக்கிறோம்? தமிழ்நாட்டில் காணொலிகள் இன்னைக்கு நிறையா வருது, யூடியூப்பில் வருதுன்னா அது வள்ளல் பெருமானார் வந்து பேரெழுச்சியாக வள்ளல் பெருமான் அவர் வந்து எல்லோருடைய மனதிலும் பூந்து அதை வெளிக்கொண்டு வராங்க. அதை நிர்வகிக்கக்கூடிய 100 கோடி ரூபாய் அளவு செலவு செய்யக்கூடிய 52 வாரங்களுக்கு ஒரு வாரத்துக்கு 2 கோடிக்கு மேல் செலவு செய்யக்கூடிய இப்படியெல்லாம் செய்யக்கூடிய இந்த இந்து சமய அறநிலைத்துறையும் இந்த சங்கம் நடத்துகிறோம், தலைமைச் சங்கம் நடத்துகிறோம் என்று சொல்லிக்கொண்டு கைகளில் 2 பைகளில் வந்து ஒட்டுமொத்த தலைமைச் சங்கத்தையே லெட்டர் பேடுகளை தூக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த மரியாதைக்குரியவர்களும் வடலூரை தாண்டி வள்ளலாரை தமிழ்நாட்டின் எந்த மூலைக்கெல்லாம் கொண்டு போன உடனே சொல்லுவாங்க, நாங்கள் வந்து கல்லூரிகள் நடத்தணும், பல்கலைக்கழகங்களை நாங்கள் நடத்தணும், எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துருச்சு அப்படின்னு. 4.5 ஆண்டு காலம் இத்தனை கோடிகள் செலவு செய்து இத்தனை படைபலத்தோடு இத்தனை அரச பலத்தோடு இருந்து எத்தனை 4-5 கல்லூரிகளுக்கு நாங்கள் வந்து பாடம் நடத்தி விட்டோம், நாங்கள் உரையாற்றி விட்டோம், நாங்கள் வந்து செயலாற்றி விட்டோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து நகைச்சுவையா இல்லையா? ஏன் உண்மையிலேயே இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு 100 கோடி ரூபாய் தமிழ்நாடு அரசு ஒதுக்குகிறது என்றால் தமிழ்நாடு அரசிடம் வேண்டுகோள் விடுத்து, ஐயா இந்த 100 கோடி ரூபாய் என்பது வள்ளல் பெருமானாருடைய இந்த சமரச சுத்த சத்திய சன்மார்க்கத்தை உலகெங்கிலும் எடுத்துச் செல்வதற்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்கிறோம், அதற்கான செயல் திட்டம் கொடுக்கிறோம், அதற்கு நீங்கள் ஒப்புதல் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இதை பயன்படுத்தியிருக்க வேண்டுமா, பயன்படுத்தியிருக்க வேண்டாமா? அங்கே உள்ளுக்குள் கட்டடங்கள் கட்டிக்கொள்ளலாம் என்று தலைமைச் சங்கத்தை உருவாக்கிய 32 அமைப்புகளோடு கூடிய தலைமைச் சங்கத்தை உருவாக்கிய படப்பை பாலகிருஷ்ணன் அவர்களே பெருவெளித்தலத்திற்குள் கட்டடங்கள் கட்டக்கூடாது என்று வள்ளல் பெருமானார் கூறியிருக்கிறார் என்கிற அந்த கூற்றை உண்மையை அறிந்ததற்கு பிறகு தலைகீழாக மாறி நின்றாரா இல்லையா? ஒரு செங்கல் கூட உள்ளே வைக்கக்கூடாது என்று சொன்னாரா இல்லையா? சந்திர சூரியர் ஒளிபெற வழங்கும் திருவருட்பெருவெளித்தலத்தெழும் சுடரே என்று அந்த ஒற்றை பாடலிலேயே ஒட்டுமொத்தமாக வள்ளல் பெருமானார் ஆவணப்படுத்தியிருக்கிறாரா இல்லையா? இதெல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து அரசியல் கட்சி போல மாநாடு நடத்துவது, பதாகைகள் ஒட்டுவது, வாழும் வள்ளலாரே என்றெல்லாம் சொல்வது என்றால் வள்ளலாருடைய அந்த பெயரை உச்சரிப்பதற்கு யார் யாரை வந்து நம்ம வள்ளலார் என்று சொல்லலாம் என்பதற்கு ஒரு தகுதி இருக்கிறதா இல்லையா? சாகாத சன்மார்க்கியாக இருக்கக்கூடிய வள்ளல் பெருமானாரை, தோன்றா துணையாக இருக்கக்கூடிய வள்ளல் பெருமானாரை இன்றும் உலவிக் கொண்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக பல்லாயிரம் ஆண்டுகால தமிழர் மெய்யியலில் நீங்கள் தமிழர் மெய்யியலுடைய அடிப்படையான சாகா கலை என்கிற கலையை வந்து உலகிற்கு இந்த நூற்றாண்டில் கொண்டு வந்த வள்ளல் பெருமானாரையும் எப்பொழுது வேண்டுமானாலும் இறந்து போகக்கூடிய நம்மை போன்றவர்களை வள்ளல் பெருமானாரோடு ஒப்பிடுவது வந்து எவ்வளவு ஒரு சிறுபிள்ளைத்தனமான ஒன்று. பிறப்பிறப்பில்லாத நிலையை அடைவதுதான் தமிழர் மெய்யியலுடைய இலக்கு. அதில் சாதி சமய மதங்கள் பூசல்கள் எல்லாம் புகுந்து விட்ட காரணத்தினால் அதை அப்படியே நீங்கள் வடிகட்டி
முழுக்க முழுக்க சாதி சமய மதமற்ற சமரச சுத்த சத்திய சன்மார்க்கத்தை வள்ளல் பெருமானார் கொடுக்குறாங்க. இப்படிப்பட்ட நிலையில் ஒரு 10 பள்ளிக்கூடங்களுக்கு வந்து பள்ளிக்கூட மாணவ மாணவிகளை அமர்த்தி வைத்துவிட்டு வள்ளல் பெருமானாரை அப்படி அவர்கள் எரித்து விட்டார்கள், எப்படி எரித்து விட்டார்கள் என்று சொல்வதுதான் நீங்கள் வள்ளல் பெருமானாரை உலகத்திற்கு அறிமுகப்படுத்துவதற்கான. வள்ளல் பெருமானாரை உங்களை யார் அறிமுகப்படுத்த சொன்னாங்க? தன்னுடைய எந்த இடத்திலும் தன்னுடைய புகைப்படத்தையோ சிலையோ நிறுவாதவர் அவர். சமரச சுத்த சத்திய சன்மார்க்கத்தை நீங்கள் மக்களிடம் கொண்டு செல்வதற்கு என்ன முயற்சியில் எடுத்திருக்கீங்க? அதில் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றிருக்கீங்க வேணா சொல்லுங்க. இந்த எத்தனை பள்ளிக்கூட கல்லூரி மாணவர்களுக்கு நீங்கள் வந்து இந்த சமரச சுத்த சத்திய சன்மார்க்கத்தை வள்ளலாரையும் பற்றி நாங்கள்லாம் நிறைய நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்கோன்னு சொல்றீங்கல்ல. ஒரு 10 மாணவ மாணவிகளை நாங்களே அந்த காட்டுங்க, நாங்கள் வந்து தேர்ந்தெடுக்கிறோம், சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் என்னவென்று அவரிடம் கேள்வி கேட்கிறோம், சொல்லட்டும் பார்ப்போம். 52 வாரங்களில் இந்த வள்ளலார் 200 நிகழ்வில் 52 வாரங்களில் கலந்து கொண்ட சாதாரண மனிதர் எவரையாவது தொடர்ந்து கலந்து கொண்ட மனிதர்களை காட்டுங்கள், அல்லது 52 ஆட்களையாவது காட்டுங்க, அவரிடம் நாங்கள் கேள்விகள் கேட்கிறோம். வள்ளல் பெருமானார் சொன்ன சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் என்னவென்று அதற்கு அவர்கள் சரியாக பதில் சொல்லிவிட்டால் உங்கள் காலடியில் நாங்கள் விழுகிறோம். இந்து சமய அறநிலையத்துறையும் இந்த லெட்டர் பேட் சங்கங்கள் எல்லாம் மிக அருமையாக வள்ளலாரை மக்களிடம் கொண்டு சேர்த்து விட்டீர்கள் என்று நாங்கள் வணங்குகிறோம். இப்படிப்பட்ட நிலையில் தற்பொழுது வள்ளலார் மாநாடு, அதுவும் சர்வதேச மாநாடு. அது என்ன சர்வதேசம்? அண்டங்கள் பல அரைக்கணத்தில் ஏகினேன் அப்படின்னு சொல்றாங்க வள்ளல் பெருமானார். அண்டங்களை எல்லாம் பல அண்டங்களையும் வந்து அரைக்கணத்தில் சென்று வந்து கொண்டிருக்கக்கூடிய வள்ளலாருக்கு, வள்ளல் பெருமானாருக்கு அது என்ன சர்வதேச மையம்? பார்த்திலகம் சொல்றாங்க, நெற்றி பொட்டுன்றாங்க. பூமியினுடைய நெற்றி பொட்டு அந்த 106 ஏக்கர் திருவருட் பெருவெளித்தலம். அவருக்கு என்ன சர்வதேச மையம் தேவைப்படுது? பேரண்டத்தில் வந்து ஒரு பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய யூனிவர்சல் என்று சொல்லக்கூடிய பிரபஞ்சம், பேரண்டத்திலே வந்து செயலாற்றி கொண்டிருக்கக்கூடிய சிற்றம்பலத்தையும் பேரம்பலத்தையும் ரெண்டையும் ஒன்றிணைக்கக்கூடிய அற்புதமான இந்த நூற்றாண்டில் நமக்கு கிடைக்கப்பெற்ற இறைவர் அளித்த மிகப்பெரிய ஒரு எப்படி சொல்றது, பெட்டகம், ஞான பெட்டகம், அறிவு பெட்டகம், ஆன்மீக பெட்டகம் வள்ளல் பெருமானாரை. அவரை நீங்கள் ஏன் சர்வதேசம் என்று நீங்கள் சுருக்குகிறீர்கள்? சர்வதேசம் என்றால் என்று இவர்கள் சொல்வது என்னன்னா, எனக்கு உடனே வந்து சர்வதேச மையம் அமைக்கிறேன்னு சொல்றாங்கப்பா, இப்போ சர்வதேச மாநாடு நடத்துறேன்னு சொல்றாங்க. ஒருவேளை டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபர் ஏதாவது சொல்லியிருப்பாரோ, வள்ளலாருக்கு ஒரு சர்வதேச மையம் கட்டுங்கப்பா, வள்ளலாருக்கு ஒரு சர்வதேச மாநாடு நடத்துன்னு சொல்லுவாருன்னா, அமெரிக்க வெள்ளை மாளிகைகளை வந்து செய்தியாளர்களாக நமக்கு தெரிந்தவர்களாக இருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம கேட்டோம். அப்படி இது வரைக்கும் ட்ரம்ப் எதுவும் சொல்லலை நாங்கள். அதற்கு பிறகு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஏதாவது வள்ளலாருக்கு சர்வதேச மையம் கட்டுங்க, சர்வதேச மாநாடு நடத்துன்னு சொன்னாரன்னா, அப்படி கேட்டால் அங்கே நீங்கள் ரஷ்யாவிலேயும் நமக்கு நண்பர்கள் இருக்காங்க, பத்திரிகை ஊடகவியலாளர்கள், அவங்ககிட்டையும் கேட்டால் அப்படி இல்லை. நாங்கள் வேற ஒருவேளை வடகொரிய அதிபர் கிம் ஏதாவது சொல்லியிருப்பாருன்னு கேட்டால் அவருக்கு நமக்கு தொடர்பு கிடையாது, ஆனால் அப்படி ஒரு செய்தி வரல. நாங்கள் ஆஸ்திரேலியா, கனடா எங்காவது வந்து சொல்லியிருக்காங்களான்னா எங்கேயுமே இல்லை. மலேசியாவில் ஏதோ 2 தர்மசாலையை சேர்ந்தவர்கள் 2 கடிதம் கொடுத்திருக்காங்க கேள்விப்பட்டோம். அப்புறம் காஞ்சிபுரமும் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு சங்கமும் அதே போல இந்த லெட்டர் பேட் சங்கமும் லெட்டர் கொடுத்திருக்காங்க. மொத்தமே 4-5 பேர் தான் கொடுத்திருக்காங்க. ஆனால் அங்கே கட்ட வேண்டும் என்று 300 கழிப்பிடங்கள் 7 கிளைச்சாலை எல்லாம் கட்ட வேண்டும் என்று முதலமைச்சருக்கே கடிதம் எழுதிய படப்பை பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் இந்த பெருவழித்தளத்துக்குள் எதையும் கட்டக்கூடாதுங்கிற அந்த பேருண்மையை வள்ளல் பெருமான் மற்றும் சாமுக அவர்கள் மூலமாக அறிந்ததற்கு பின்னால் அதிலிருந்து திரும்ப பெற்றுக் கொண்டு விட்டார் அந்த முடிவை. அப்போ பெருவெளித்தளத்திற்குள் எந்தவித கட்டுமானங்களும் கூடாது என்று ஒட்டுமொத்த உலகம் நிற்குது. நீங்கள் சங்கங்கள் என்றால் சாதுக்கள் சங்கம் சொன்னோம், ட்ரஸ்டோ அல்லது அசோசியேஷன் சங்கம் கிடையாது. சரி, இருந்தாலும் அப்படியே பார்க்க போனால் அதில் தர்மசாலைன்னு எடுத்துக்குவோம், சங்கங்கள் கிடையாது, தர்மசாலைன்னு எடுத்துக்குவோம். தர்மசாலைகள் பார்த்தாக்கட்டும் கிட்டத்தட்ட 3000-4000 அமைப்புகள் உலகம் முழுவதும் இருக்கு. எத்தனை அமைப்புகள் கடிதம் கொடுத்திருக்கின்றன பெருவெளிக்குள்ள கட்டலான்னு? இல்லை. அவர்கள் கட்டுங்கள் என்று சொல்லவில்லை, கட்ட வேண்டாம் என்று சொல்லவில்லை, அமைதி காத்தாலும் எல்லோருமே அவர்களுக்கு பிடிக்கவில்லை என்று பொருள். ஆக அவர்களிடமிருந்து ஒப்புதல் வரவில்லை. திருவருட் பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானாருக்கு ஒப்புதல் இல்லை, அருட்பெருஞ்சோதி ஆண்டவருக்கு ஒப்புதல் இல்லை. ஆனால் அந்த இடத்தை சிதைத்து தகர கொட்டகை போட்டு சந்தக்கடை போல அந்த இடத்தை 1.5 ஆண்டு காலமாக வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது இந்த சர்வதேச மாநாடை நடத்தவிருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறையும் அந்த லெட்டர் பேட் தலைமைச் சங்கமும். மது விற்கப்படுகிறது எங்க? வடலூரில். மாமிசக்கடை இருக்கிறது, அகற்றப்படவில்லை. வடலூர் பெருவெளித்தளத்தில் மது அருந்துகிறார்கள் என்று இந்த சுகி சிவமே சொல்லியிருக்கார். அங்கே இரவில் தகாத செயல் நடக்கிறது என்று சொல்லியிருக்காங்க. அது எப்படி 3000 கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தி அவ்வளவு கட்டுப்பாடோடு சிசிடிவி எல்லாம் போட்டு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை வடலூருக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லாமல் இருளில் மூழ்கி வைத்திருக்கிறது. வடலூருக்கு மட்டும் நாள் முழுவதும் மற்ற எல்லா இடங்களும் அன்னதானம் கொடுக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறை வடலூரை மட்டும் 3 நேரம், அதுவும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் என்று ஒரு வேலைக்கு மட்டும் நிறுத்தி விடுவது ஏன்?
அங்கே ஏன் சமரச சுத்த சத்திய சன்மார்க்கம் என்று வள்ளல் பெருமானார் சொன்ன எந்த பெருமையும் இல்லாமல் அங்கே வைத்திருக்கிறார்கள்? இது எல்லாம் நீங்க சரியாகணும், நாங்கள் சர்வதேச மையம் வரணும். இதற்காகவே 4.5 ஆண்டு காலம் அங்கே அந்த உலகிற்கே அருட்பெரும் ஜோதியாக விளங்கக்கூடிய அந்த ஜோதி இடத்தை இருளடைய செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு துணை போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த வெள்ளை ஆடை அணிந்து கொண்டு தங்களை சங்கத்தவர்களாக, தங்களை சன்மார்க்கிகளாக, தங்களை வள்ளலாருடைய நேரடி வாரிசுகள் போல உலகிற்கும் ஊருக்கும் பொய் பேசி ஏமாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள். இப்படிப்பட்ட நிலையில் இந்த மாநாடுகள் என்பதாக நடத்தி உங்களுக்கு விருதுகள் கொடுக்கப்பட்டால், இதைவிட வள்ளல் பெருமானாரை நீங்கள் அவமதிப்பதற்கு வேறு ஏதாவது வழி உலகத்தில் உண்டா? 106 ஏக்கர் பெருவெளித்தலத்தை சிதைத்து வைத்துக் கொண்டு, தர்மசாலையை சிதைத்து வைத்துக் கொண்டு, வள்ளல் பெருமானாருடைய சன்மார்க்கத்தை சிதைத்து, சமரச சுத்த சத்திய சன்மார்க்கத்தை சிதைத்து வைத்துக் கொண்டு, வள்ளல் பெருமானாரை பற்றி அவதூறாக அவரை கொன்று விட்டார்கள், எரித்து விட்டார்கள் என்றெல்லாம் பொய் பேசி, இப்பொழுது அவருக்கு மாநாடு என்கிற பெயரில் அரசியல் மாநாடு நடத்தி, அதில் பல பேரை கூப்பிட்டு இவர்களெல்லாம் சன்மார்க்க சங்கத்தவர்கள் என்று கட்சிக்காரர்களுக்கெல்லாம் வெள்ளைய சட்டை, வெள்ளைய வேட்டி, வெள்ளை முக்காடு அணிவித்து அமர வைக்க போகிறார்கள். அதில் பல பேருக்கு விருது கொடுக்க போறாங்க. ஏற்கனவே சட்டி பானை தட்டுமுட்டு சாமான்களை எல்லாம் நாங்கள் வள்ளல் பெருமானார் பெயரில் கொடுக்கிறோம் என்று சொல்லி தர்மசாலைக்கு கொடுத்தவர்கள் இப்பொழுது அவர்களை எல்லாம் அழைத்து விருது வழங்குகிறோம் என்று சொல்லும்போது, அவர்கள் வேறு வழி இல்லாமல் அரசுக்கு இந்த பெருவெளித்தலத்தை சிதைப்பதற்கு ஆதரவாக அவர்கள் நிற்க வைக்கப் போகிறார்கள். பணம் கொடுத்தோ, விருது கொடுத்தோ, அல்லது ஏதாவது பாராட்டு பத்திரம் வாசித்தோ, பொன்னாடை போத்தியோ, பதாகைகளில் பெயர் வைத்தோ, அமைச்சரையோ முதலமைச்சரோட நிற்க வைத்து புகைப்படம் எடுத்துக் கொண்டு விட்டால் இவர்களுக்கு வானில் பறந்து விடுவார்கள். செங்கோல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு வள்ளல் பெருமானார், ஐந்தொழில் புரிந்து கொண்டிருக்கக்கூடிய வள்ளல் பெருமானார், 5 ஆண்டுகள் ஆட்சி புரியக்கூடியவர் அல்ல வள்ளல் பெருமானார், 10 ஆண்டுகள் ஆட்சி புரியக்கூடியவர் அல்ல வள்ளல் பெருமானார், 15 ஆண்டுகள் ஆட்சி புரியக்கூடிய வள்ளல் பெருமானார், கற்பம் பல கடந்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆட்சி புரியக்கூடிய, ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய செங்கோல் வைத்திருப்பவர் வள்ளல் பெருமானார். அவர்களை மறந்துவிட்டு இவர்களை 5 ஆண்டுகளோ 10 ஆண்டுகளிலோ ஆட்சி அதிகாரம் போய் நடுத்தருவில் நிற்கப் போகிறவர்களை நம்பி அவர்களோடு புகைப்படம், அவர்களிடம் விருதுகள், அவர்களிடம் பணம், அவர்களிடம் புகழ் பெற்றுக்கொண்டு சமரச சுத்த சத்திய சன்மார்க்கத்தை முற்றாக அழிக்கப் போகிறீர்களா? அல்லது உண்மையில் சமரச சுத்த சத்திய சன்மார்க்கத்தை வள்ளல் பெருமானார் சொன்னதைப் போல எழுச்சி பெற வைக்கப் போகிறீர்களா? வள்ளல் பெருமானார் மீதும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் மீதும் உண்மையில் அன்பும் அக்கறையும் மதிப்பும் மரியாதையும் பத்தியும் இருக்கக்கூடியவர்கள், தயவு செய்து உங்கள் மனசாட்சிப்படி நீங்கள் சிந்தியுங்கள். நன்றி. மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம். டிஎன்டிவி தமிழ் ஊடகம், தனித்துவமான தமிழ் ஊடகம்.